தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. T20 உலகக்கோப்பை தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை மேற்கொள்கின்றன. 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இந்தியா மற்றும் இலங்கையில் கோலாகலமாக தொடங்கியது. 20 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரின் லீக் சுற்றுகளின் முடிவில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, மேற்கு இந்திய தீவுகள், இலங்கை, இங்கிலாந்து, பாகிஸ்தான், நமீபியா ஆகிய அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறின. விறுவிறுப்பாக நடைபெற்ற சூப்பர் 8 சுற்றில் முடிவில் இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. அதன்படி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்று முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. இதில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 169 ரன்களை குவித்தது. அடுத்து 170 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இந்த தொடரில் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்குள் வெற்றி நடை போட்டது. குறிப்பாக நியூசிலாந்து வீரர் ஃபின் ஆலன் இந்த போட்டியில் வெறும் 33 பந்துகளில் சதம் விளாசி T20 உலகக்கோப்பையில் அதிவேக சதத்தை பதிவு செய்தார். இந்நிலையில் மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. முன்னதாக இந்த இரு அணிகளும் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் மோதிய போது அந்த ஆட்டத்தில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி இந்தியாவை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு பெற்ற தோல்விக்கு இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி பதிலடி கொடுக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். நடப்பு சாம்பியன் இந்தியா மற்றும் முன்னாள் சாம்பியன் இங்கிலாந்து ஆகிய இரு அணிகள் யார் நியூசிலாந்துடன் மோதப் போகின்றனர் என்பதை அறிய ரசிகர்கள் ஆவலுடன் காத்து கிடக்கின்றனர்.